வணக்கம். இப்போ வேறு பண்ணைக்கு வந்திருக்கிறோம். இந்த பண்ணையில் மாடு செலெக்ஷன் பண்ணி வந்திருக்கோம். இதெல்லாம் ஹெச்எஃப் கிராஸ் டைப்பில் இடவெட்டு, அதுவும் ரொம்ப பெரிய பிரீடு இல்லாமல் அளவான பிரீடு. இப்போ இதாட்ட இடவெட்டு மாடுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம எங்கே வெயில் எல்லாத்துக்கும் தாகும். இது இடவெட்டில் நம்ம இப்போ எடுக்கிற மாடுங்க. இப்போ செலெக்ஷன் பண்ணிட்டு இருக்குதுண்ணா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குது. ஒன்று எந்த மாடு நமக்கு செலெக்ஷன் பார்த்து நல்லா வெயிலுக்கு தாங்குங்களா? இதெல்லாம் வெயில் தாங்க. நம்ம அப்படியே ஓரளவுக்கு வெயில் அப்படியே அதுக்குள்ள வெயிலே விடக்கூடாது. இதெல்லாம் ஓரளவுக்கு வெயில். இதுல எத்தனை பல்லு போட்டுருக்கு? இது 4 பல்லு மாடு. 4 பல்லு மாடு. இதுல எத்தனை லிட்டர் வரைக்கும் பால் கறக்குங்க? இது தலைச்சன்ல வந்து தலைச்சன்ல ஒரு 5 லிட்டர் 18 லிட்டருக்குள்ள கறக்கும். 5 லிட்டர் 15 பிரீடு. அதுதான் பிரீடு. அதான் பிரீடுங்க மாடுங்க. அதுக்கு தகுந்த குவாலிட்டியில இருக்கும். விலைவாசி அதுக்கு தகுந்த விலைவாசியில வரும். இதுல 4 காம்பளையுமா பால் வருதான்னு செக் பண்ணிட்டு செக் பண்ணி தான் வாங்கி கொடுப்பாங்க. சும்மா கண்ண மூடிட்டு நம்ம வாங்கி தர மாட்டேங்க. நம்ம சந்தேகம் சரி எங்கேயும் சரி பல்லு 4 காம்பு 4 காம்புல பீர் நல்லா வருது என்னன்னு செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்காம செக் பண்ணிக்கலாங்களா? டாக்டர் வச்சு கூட செக் பண்ணலாங்களா? வேற ப்ராப்ளம் வருதுன்னு எதுவுமே தெரியாது. மாடு சுறுசுறுப்பா இருந்தாலும் ஆரோக்கியமா நல்லது. சூப்பர். ஆமா, வேற ப்ராப்ளம் நம்ம உங்களுக்கு கை விட்டு பார்த்தா தலை விட்டு பார்த்தாலும் தெரியாது. இல்ல மக்களோட இப்ப நான் நல்லா பேசிட்டு இருக்கிறேன், இவ்வளவு பணம் கொடுக்குறோமே அப்படின்ற ஒரு டவுட் தான். இல்ல இப்ப நான் நல்லா பேசுறேன். நான் பேசுறேன், எனக்கு சுகர் இருக்கிற, பிபி இருக்க, பிரஷர் இருக்கான்னு பார்த்தாவே தெரியாது. அது வந்து அவங்க நேரம் காலங்களை பொறுத்துதான் எதுவுமே. இந்த மாடை பத்தி இது வந்து அதாட்டாங்க. இது தலைச்சனு இடம் வெட்டு கொம்பு டைப்ல நல்ல மாடு. நல்ல குணமும் நல்லா இருக்கும். நல்லா வைக்கும். நல்ல மடி செட்டு வைக்கும். இது ஒரு 5 லிட்டருக்கு மேல வருங்க. அளவான மாடு, கிராஸ் மாடு, காட்டு மேய்ச்சல் மாடு. ஹெச்எஃப்ல காட்டு மேய்ச்சல் மாடு, அண்ணாங்கல் போட்டு மேய்ஞ்ச மாடு. இப்ப நீங்க மாடை பார்த்தோன்னே இது தலைச்சங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. தெரியும் இல்லைங்க. இள வயசு சின்ன பசங்களுக்கும் வயசான ஆளுகளுக்கும் வித்தியாசம் தெரியுது இல்ல. சூப்பர். மாடுகளோட கேட்க முடியல. முகங்களை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். பையன் ஒரு 16 வயசு 20 வயசுக்குள்ள பையனுக்கும் ஒரு 25-30 வயசு பையனுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது அதே அளவுதான் பால் கொடுக்குமா? ஆமா, இது அதே அளவுதான். அடுத்து 2 ஈத்து 3 ஈத்து ஒரு மெச்சூர் ஆகும் மேல இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3வது ஈத்து மாடுங்க. 3வது ஈத்து. இதெல்லாம் காட்டு மேய்ச்சல் மாடு. இத பாத்தீங்கன்னா இன்னும் மடி வைக்கும். இது நல்லா மடி வைக்கும். இது எப்படி ஒரு 20 லிட்டர் முடியும் எடுக்கலாம். 20 லிட்டர் வரைக்கும் எடுக்கலாம். 20 லிட்டர் ஒரு நாளைக்கு எடுக்கலாம். 18-20 லிட்டர் கறக்கும். இது பாத்தீங்கன்னா செவலையில அருமையான மாடு. சூப்பர். கிராஸ் டைப்ல செவலையில நல்ல அருமையான மாடு. இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20-22க்கு மேலேயே 25 முடியும் எதிர்பார்க்கலாம். 20 கேரண்டி. இந்த மாடை பத்தி இந்த மாடு செவலையில கிராஸ் டைப்புங்க. ஜெர்சியில கிராஸ் டைப்பு, ரெட்டின் டைப்பு. வெயில் எல்லாத்துக்கும் அருமையான மாடு. நல்ல மாடு இதா இருக்கும். நல்ல மடி செட்டு. ஒரு எப்படியும் 20-25க்கு மேல கறக்கும். ஒரு நாளைக்கு 25 லிட்டர்ல தாராளமா கறக்கும். நம்ம கண்டு போறதுக்கு ஒரு 10 நாள் ஆகும். 10 நாள் ஆகும். வெயிலுக்கு பால் டிகிரி இதுக்கு எல்லாத்துக்கும் அருமையான மாடு. நல்லா இருக்கு. நல்லா மடி செட்டு வாங்க. நல்ல 30 கூட சொல்லலாம். 30 கறக்குங்கிறத நம்ம வாயில எதை சொல்லணுமே சொல்ல முடியாது. இது கிராஸ் மாடு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆமா. என்ன கிராஸ்? ஜெர்சியில கிராஸ். ஜெர்சியில கிராஸ். சிந்து ஜெர்சி அந்த மாதிரிங்களா? ஆமா. நல்லா மடி வச்சுச்சுன்னா செம மடி வைக்கும். ஒரு 25-30ன்னு சொல்லலாம். 1 லட்ச ரூபா போட்டு நம்ம வாங்கி ஒரு நல்ல ஒரு பிசினஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஏன்னா ஒரு நல்ல ஒரு அதிக கறக்கிற மாடு வேலை போட்டு வாங்கினா தாங்க அந்த போட்ட காசு எடுக்க முடியும். கம்மி வேலையில போட்டு அதிக பால் கறக்குன்னா கரெக்ட். இந்த சைடு ஒரு 4-5 மாடு. இந்த மாடுங்க செவல சட்டையில கிராஸ், ஜெர்சி கிராஸ் டைப்ல இருக்குது. சூப்பர். இதுல எப்படி இதை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. இது ஒரு 5 லிட்டர் எதிர்பார்க்கலாங்க. 5 லிட்டர். ஆமா. ரெட்டின் டைப்ல. இது கலர் நல்லா இருக்கும். இதுமே உங்களுக்கு ஒரு 10-15 நாள் ஆகும். சில பேர் கலருக்காகவே மாடு வாங்குவாங்க. கலருக்காக அழகுக்காக வாங்குவாங்க. சில பேர் கலர் எல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, மாடுதான் நல்லா இருக்கும், கறவை இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி வாங்குவாங்க. இதெல்லாம் 20 லிட்டர் அசால்ட் அடிக்கும். 20 லிட்டர் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு நேரத்துக்கு 10 லிட்டர். ஏன்னா 10-12 முன்ன பண்ண வரும். ஒரு பால் வாங்கி நான் பால் ஊத்தியே பிசினஸ் பண்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா. ஏன்னா நம்ம எல்லாரும் அதுக்காக தான் வாங்குறாங்க. அப்புறம் அது வாங்க மேல இதாகும்னு வச்சுங்களேன். கிடாரி. இது கிடாரி. இன்னும் ஒரு 10-20 நாள் ஆகும் கண்ணு போடுறாங்க. ஆமா. எப்படி ஒரு 18-20 லிட்டர் முடி வரும். இதுல எப்படி பல்லு சேர்ந்து மொத்தம் இந்த 2வது தலைச்சனுங்க. 4 பல்லு 6 பல்லுக்குள்ள இருக்கும். சரி. அப்படியே அந்த லைன்ல அடுத்தது வந்து இது என்ன கிடாரிங்க. என்ன காய் வெட்டு தான். இன்னும் டைம் இருக்குன்னு 10-20 நாள் ஆகும். 20-25 நாள் ஆச்சுன்னா தலைச்சல்ல ஒரு 5-18 முன்ன பொண்ணா கறக்கும். அது வைக்கிற தீனியை பொறுத்து. தலைச்சங்கன்லயே உங்களுக்கு 5-18 கறக்கும். பிரீடு மாடுனா அதுதான். பிரீடுங்கிறது வேற, குவாலிட்டிங்கிறது வேற. இந்த குவாலிட்டிக்கு பிரீடுக்கு தான் கறக்கும். பிரீடுனா இது என்ன சட்டை சொல்றீங்கன்னா எதுங்க? இது என்ன மாடுங்க? ஹெச்எஃப்ல கொஞ்சம் இடம் வெட்டு கிராஸ் டைப். சரி. அது பியூர். அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. ஓகே. தலைச்சங்கன்
அப்படியே அதை பத்தி அடுத்தது சொல்லுங்க. இது ஒரு மாடுங்க. இது ஹெச்எப் கிராஸ் டைப்புங்க, கொம்பு டைப்ல மாடு. இது இன்னும் டைம் இருக்குது, இன்னும் 10-15 நாள் ஆகும். இதுவுமே வந்து உங்களுக்கு எப்படியோ ஒரு 15-18 முன்ன பண்ண கறக்குங்க. எல்லாமே 5க்கு மேல கறக்குங்க. 20 கறந்தாலும் ஆச்சரியம் தான். ஓகே ஆமா. ஓகே. இது விலையெல்லாம் நீங்க எப்படி நீங்க நம்மகிட்ட நேர்ல வந்து கான்டாக்ட் பண்ணி ஆமா, details இது தெரிஞ்சுக்கலாமா? நம்ம வந்து இப்ப பண்ணைக்கு எடுக்க வந்திருக்கோம். ஆ. இப்ப நான் இந்த மாடு எனக்கு பிடிச்சதுன்னா நம்ம மாட்டுக்காரரை கூப்பிட்டு என்ன விலை எதுமோ அதுக்கு மாட்டுக்கு உண்டான விலையை அவர் சொல்லுவாரு. நமக்கு வேண்டிய விலையை நம்ம கேட்போம். கேட்டு அனுசரிச்சு தருவோம். ஏன்னா இப்ப நம்ம அவங்க வீட்டை தேடி வரோம்னா முன்ன பண்ண அனுசரிச்சு கொடுப்பாங்க. சில பேர் அது கொடுக்க மாட்டாங்க. சிலது சந்தையில தான் நமக்கு பெஸ்ட்டா வாங்க முடியும். முடிஞ்சவங்க சந்தையில பெஸ்ட்டா வாங்கலாம். சில பேர் இடையில வர்றவங்களுக்கு நம்ம இப்படி பார்த்து எடுத்துக்கலாம். வேற எதுவும் பார்க்கலாமாண்ணா? வேற இன்னொரு பண்ணைக்கு போகணும். அது பெரிய ஹெச்எப் மாடு எல்லாம் வாங்கணும். அந்த பண்ணைக்கு கூட்டிட்டு போறேன், காமிச்சு பார்த்துக்கலாம். ஓகே 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 ரைட்.